அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடத்தப்படக்கூடிய ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அதிலும் முக்கியமாக கல்வியியல் பகுதியிலிருந்து வரக்கூடிய 30 வினாக்களுக்கு கிட்டத்தட்ட 25 வினாக்களுக்கு மேல் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதற்கான பதிலாக நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் இருக்க போகிறது. அதனால் நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் மெத்தடை ஈஸியாக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கலாம். இந்த வீடியோஸை ஃபுல்லாகவே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோட இறுதியில் நீங்களே உணர்வீங்க, இனிமேல் இந்த கேள்வியை அடிக்கடி படிக்க வேண்டாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசில் நல்லா ஆழமாக பதியும். அதில் முதல் வீடியோ தான் இன்றைக்கி தாண்டைக்கூட ட்ரையல் அண்ட் எரர் ஆஃப் லேர்னிங்கை பார்க்க போகிறோம். அதாவது தாண்டைக்கூட முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா இணைப்பாற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஆர் கனெக்ஷன் சொல்கிறோம். அதாவது லேர்னிங் இஸ் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லேர்னிங் இஸ் ஏ கனெக்ஷன் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா கற்றல் என்பது தூண்டலின் துலங்களின் இணைப்பு தான் கற்றல் அப்படிங்கிறது தான் தாண்டைக்கூட அடிப்படை கோட்பாடு. இந்த தாண்டைக்கூட அடிப்படை விதிகள் 3. அந்த 3 விதிகளை தான் நம்ம கோடுவோட ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ட்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, மரம். டி ஃபார் தாண்டே, ஆர் ஃபார் ரெடினஸ், இ ஃபார் எக்ஸசைஸ், இன்னொரு இ ஃபார் எஃபெக்ட். இது தாங்க இதோட கோட்வேர்டு. ஈஸியாக நீங்கள் மனசில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லா ஆஃப் ரெடினஸ்னால் நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலி மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா அந்த செயல் நல்ல விதமாக நடக்கும்னு சொல்லக்கூடியதான் லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் செய்வோம் அந்த செயலை செய்கிறதுக்காக. அதுபோல் தாங்க அதுபோல் லா ஆஃப் எக்ஸசைஸ்னால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறோம். அதாவது நம்மளோட பயிற்சி என்ன பண்ணணும், நம்மளை கற்றலை மேல் என்ன பண்ணணும் அதிகப்படுத்தும். அதுதான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்டுங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக அதில் 2 உபவிதிகள் இருக்குது. லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸுங்க. லா ஆஃப் யூஸ்னு என்ன சொன்னோம், நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வலுப்பெறும், எதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்குமோ அதெல்லாம் வலுப்பெறாது. இது தாங்க 2 விதிக்கு உள்ள வித்தியாசம். நல்லா எழுதிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஹேண்ட் ரைட்டிங் வரும், விட்டு எழுதணும்னா ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக போயிடும். அதுபோல் தான் லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லா ஆஃப் எக்ஸசைஸ். லா ஆஃப் எக்ஸசைஸுக்கு அடுத்து லா ஆஃப் எஃபெக்ட். லா ஆஃப் எஃபெக்ட் என்ன சொல்கிறோம்னா அதோட விளைவு என்ன, அதோட விளைவு என்ன, வெற்றியாக தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இவ்வளோ எக்ஸசைஸ் செய்கிறோம்னா முதல்ல நம்ம எக்ஸாம் எடுத்துக்கணும், முதல்ல தயாராக இருக்கணும். ஃபிசிக்கலி மென்டலி நம்ம படிக்கக்கூடிய இடங்களை செலக்ட் பண்ணிக்கணும், எங்கே படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும், தயாராக இருக்கணும். 2வது அதற்குரிய பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்த எஃபெக்ட் என்னவாக இருக்கணும், வெற்றியாக தாங்க இருக்கணும். அதுதான் ப்ரைஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட், கடைசியில் வெற்றி. இவ்வாறு நடந்தால் தான் அந்த கற்றல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கற்றலான்னு சொல்லக்கூடியது தான் தாண்டைக்கூட முயன்று தவறி கற்றல். அதாவது தாண்டைக்கூட கோட்பாடு என்னென்னா கற்றல் என்பது முயன்று தவறி தான் நடைபெறுகிறது. நம்ம மரபியல் ரீதியாகவோ நம்ம திடீர்னு நமக்கு வெளிச்சம் கற்றலுங்கிறது நடக்க கிடையாது. கற்றல் என்பது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தான் நடைபெறும்னு சொல்லக்கூடியதான் தாண்டைக்கூட முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. இவர் என்ன விலங்கை பயன்படுத்தினாருக்கு ஒரு என்ன பண்ணியிருக்கோம், கோடு வச்சு டிசி, டி ஃபார் தாண்டே, சி ஃபார் கேட். இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து போனால் ஸ்டிமுலஸ்னால் ஃபிஷ்ஷு, ரெஸ்பான்ஸ்னால் ட்ரையல்ஸ் ஆஃப் கேட். கடைசி என்ன பண்ண போகிறோம்னா இந்த சோதனைன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தாண்டைக்கு ஒரு இது என்ன பண்ணுறாருன்னா கூண்டை ரெடி பண்ணி வச்சிடுறாரு. அந்த கூண்டுக்குள்ளே ஒரு பசி உள்ள பூனையை அடைச்சி வச்சிடுறாரு. கூண்டுக்கு வெளியில் ஒரு மீன் துண்டை வச்சிடுறாரு. அந்த மீன் துண்டோட வாசனையை பூனை நல்லா நுகர்ந்து பார்க்குது. அதே சமயத்தில் மீனையும் அந்த பூனை பார்க்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா பூனை அந்த கூண்டுக்குள்ளே ஜம்பிங்கு, டேஷிங், குதிக்குது, பல முயற்சிகளை பல தவறுகளை செய்யுது. இந்த பல தவறுகளை செய்கிறது மூலமாக சரியான ஒரு முயற்சியை என்ன பண்ணுது, அதில் உள்ள லிவரை அழுத்திடுது. லிவர் அழுத்தினு கூண்டு ஓப்பன் ஆகிடுது. அந்த ஃபிஷ்ஷு போய் அந்த பூனை எடுத்து சாப்பிடுது. இது தாங்க சோதனை. இந்த சோதனை என்ன பண்ணுறாங்கன்னா தாண்டே திரும்ப செய்கிறார். திரும்ப செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பூனை செய்யக்கூடிய தவறுகள் குறைகிறது. அந்த பூனை அந்த மீனை எடுக்கிறதுக்கான டைம் குறைகிறது. அப்போ ஒவ்வொரு தவறுலையும் ஒவ்வொரு முயற்சியிலையும் கற்றலோட அளவு படிப்படியாக அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தாண்டைக்கூட கோட்பாடு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாண்டைக்கூட கோட்பாடு இட் ஷுட் பி மோட்டிவ்ங்கிறார். அதாவது கற்றல் என்பது ஏதாவது ஒன்று அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது பசி உள்ள பூனை அதை சாப்பிடணும் அப்படிங்கிறது அதோட மோட்டிவ். அதுபோல் நம்ம அந்த பசி உள்ள பூனையாக தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வெற்றியை நோக்கி. அது மேலே ஒரு மோட்டிவாக இருந்தால் தான் நம்மளும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஐடியாவும் உங்களுக்கு முக்கியமாக பரீட்சையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி.